நம்ம சேனல் புதுசாக ஆட்டோ நியூஸ் அலர்ட்னு ஒரு எபிசோட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த சீரீஸில் நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், முக்கியமாக ஓனர்ஸ் ஷேர் பண்ணக்கூடிய இஷ்யூஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஷேர் பண்ணுறதா இருக்கும். இந்த எபிசோட் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதை தவிர ஓனர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எபிசோடுன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம தனியாக சைடில் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். அதில் வந்து ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் என்ன, அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாரண்டி கிளைம் வந்து தராமல் டீலர்ஷிப்லேருந்து நிராகரிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதுலேயும் பேச போகிறோம். நம்ம சேனல் 20% பீப்புள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதாவும் 80% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோஸ் பார்க்குறதாவும் நமக்கு டேட்டா வருது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் நிறைய எடுத்து ஷேர் பண்ணுவோம். நீங்கள் இத்தனை நாள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. ரீசெண்டாக மஹிந்திரா B60 கார் உத்தரப்பிரதேஷ் ஹைவேல திடீர்னு தீப்பத்தி எரிஞ்சிருக்கு. காரில் இருந்த பேசஞ்சர்ஸ், டிரைவர் எல்லாருமே பத்திரமா கீழே இறங்கிட்டாங்க. கார் எதனால் எரிஞ்சதுன்னு அந்த டிரைவ் பண்ணவங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் காரோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் தீ ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. என்னதான் கார் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடு வந்தாலும் ஓனரோட காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓனருக்கு அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண தெரியலனா இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா மஹிந்திரா இந்த காரை கொண்டு போயிட்டு அவங்க அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில் வண்டியோட ரைட் சைட் டயர் பஞ்சராக இருக்கிறதாவும் ஒரு 60 km/h தொடர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓனர் ஓட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. வண்டி அதோட வார்னிங்ஸ் ஓனருக்கு டிபிஎம்எஸ் வழியாக கொடுத்தாலுமே ஓனர் அதை இக்னோர் பண்ணி ஓட்டியிருக்கிறதாவும் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா டிபிஎம்எஸ் அண்ட் ESP ரெண்டுமே வந்து அந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது, வண்டி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற வார்னிங் ஓனருக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொடுத்துருக்கு. ஆனால் ஓனர் அதை இக்னோர் பண்ணிட்டு அவர் டிரைவ் பண்ணதுனால இந்த இஷ்யூ அக்கறையாக இருக்கிறதா அவங்க மஹிந்திரா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேலும் ரோட்டில் இதை பார்த்தவங்களுமே ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு நெருப்பு வந்திருக்கிறதா அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ என்னதான் கார் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடு வந்தாலும் அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு அதுக்கு பற்றி ஃபீச்சர்ஸ்க்கான ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படலாம். காரோட டேஷ்போர்ட் சிம்பிள்ஸையும் காரோட வார்னிங் நோட்டிஃபிகேஷனையும் நம்ம நிச்சயமாக இனிமேல் உற்று கவனிக்கணுங்கிறத நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ரீசெண்டாக நம்ம ஓலா பைக் சர்வீஸ் இஷ்யூஸோட நியூஸ் நம்ம ரொம்ப அதிகமாக பார்த்துட்ருக்கோம். நம்ம மும்பை தானே ஓலா பைக் எலக்ட்ரிக் சர்வீஸ் சென்டரில் கூட இப்போ ஒரு சர்வீஸ் இஷ்யூனால அந்த எலக்ட்ரிக் சர்வீஸ் சென்டரை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1500 to 2000 வெஹிக்கல்ஸ் வந்து சர்வீஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால, சர்வீஸ் ஒழுங்காக கொடுக்க முடியாததுனால வண்டி ஓனர்ஸுக்கும் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கும் சண்டை வந்து அவங்க பவுன்சர்லாம் வச்சு கூட எதுவும் பண்ண முடியாமல் அந்த சர்வீஸ் சென்டரை அவங்க மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 to 2000 வெஹிக்கல்ஸ் வந்து அங்கே சர்வீஸ் பண்ண முடியாமல் இருக்குங்க. இதே மாதிரியே போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியலங்க. அந்த வெஹிக்கல்ஸுக்கு என்ன கதினும் தெரியல. டிசம்பரில் கூட ஓலா ஒரு ரேபிட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று பில்ட் பண்ணாங்க இந்த சர்வீஸ் இஷ்யூ நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த இஷ்யூஸ்லாம் ஸ்டில் ஓப்பனில் தாங்க இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்குங்க. ஆமாங்க, நம்ம புதுக்கோட்டையில் இதே மாதிரி ஓலா பைக்ஸ் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணி தராதனால வாடிக்கையாளர்கள் அவங்களே ஒன்று சேர்ந்த அந்த ஓலா பைக் சர்வீஸ் சென்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாராவது ஓலா பைக் வச்சுருந்தா உங்களோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, லண்டன்லேருந்து ஒருத்தர் தன்னோட 1982 மெர்சிடிஸோட இங்கே ஹிமாலயாஸ் போகலான்னு சொல்லி வந்திருக்காரு. வந்த நேரம் என்னாச்சுன்னு தெரியல, அவர் நம்மளோட E20 ஃபியூலை போட்டு வண்டி ஃபுல்லாக ஸ்டால் ஆகிடுச்சுங்க. E20 ஃபியூல் கண்டிப்பாக ஓல்டு கார்ஸுக்கு செட் ஆகாதுங்க. ரீசெண்டாக ஒருத்தர் மஹிந்திராவோட கார் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாருங்க. அந்த கார் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட ஸ்பேர்வீல் ஷேரோட்டோட ஸ்பேர்வீல் மாதிரியே இருந்ததுங்க. இது என்னடா கூத்தா இருக்குன்னு பார்த்தா வண்டிக்கு உண்மையாகவே ஸ்பேர்வீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேரோட்டோ வீல் மாதிரியே இருக்கவே ஒரு வீல் கொடுக்குறாங்க. என்ன கொடுமை சார் இது! 20 லட்ச ரூபா கொடுத்து காரை வாங்கினா காசு கட்டிங்னு ஷேரோட்டோ மாதிரியே இருக்க ஒரு வீலை கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, நல்ல பெரிய யானை வாங்கிட்டு அந்த யானைக்கு ஒரு அண்டர்வேர் வாங்க கூட காசு இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குங்க. தயவுசெய்து மஹிந்திரா B60 அண்ட் B90 ஓனர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொந்த காசு போட்டாவது நல்ல ஒரு அலாய் வீல் வாங்கி வச்சுக்கோங்க. நாளை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. மஹிந்திராக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை, தயவுசெய்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டீல் ரிம்மோ அல்லது ஒரு அலாய் வீலோ நீங்கள் வண்டியோட கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னதான் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் நல்ல காரை கொடுத்தாலுமே அவங்க டீலர்ஷிப் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் அந்த காரை ஒழுங்காக அவங்க சர்வீஸ் பண்ணி தரல, எண்ட் ஓனர்ஸுக்கு போஸ்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அந்த காரோட இமேஜ் எவ்வளோ இறங்குங்கிறது நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியாதுங்க. அப்படிதாங்க லான்ச் ஆன மஹிந்திரா தார் ராக்ஸ் காரை அதோட ரக்கட் லுக்குக்காகவும் ஃபீல்க்காகவும் வாங்கியிருக்காரு. இது மகாராஷ்டிராவில் நடந்த இன்சிடென்ட்டுங்க. லாஸ்ட் நவம்பர் 2025 அந்த ஓனர் ரொம்ப கடுப்பாகி இந்த காரை வந்து மறுபடியும் சர்வீஸ் சென்டருக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாருங்க.
என்ன ஆச்சுன்னா, வண்டியில கன்டினியூஸா அவருக்கு மைலேஜ் இஷ்யூஸ் வரும், இன்ஜின் நாய்ஸ் வரும். ஒரு கட்டத்தில அதிகமா மழை பெஞ்சா தண்ணி உள்ள சொட்டுற இஷ்யூஸும் அவரு ஃபீல் பண்ணியிருக்காருங்க. இது எல்லாமே பல தடவ டீலர்ஷிப் கிட்ட சொல்லி அவங்க எதுவுமே ரிசால்வ் பண்ணி குடுக்கலங்கிறதுனால, வண்டிய அவரு கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வண்டியில ரஸ்டிங் இஷ்யூஸ் இருந்ததாவும் சொல்றாரு. ஒருவேள வண்டி ரொம்ப நாள் யார்ட்ல இருந்ததுனால ரஸ்டிங் ஆயிருக்கான்னு தெரியலங்க. ஆனா இத மஹிந்திரா கண்டிப்பா தலையிட்டு அவருக்கு நல்ல முடிவு குடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒரு கம்பெனி நல்ல ப்ராடக்ட் குடுக்கும்போது, அந்த டீலர்ஷிப்பும், அந்த சர்வீஸ் சென்டரும் அவங்க அந்த போஸ்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒழுங்கா தரலன்னா, அந்த ப்ராடக்ட் கஸ்டமர் கிட்ட கண்டிப்பா போய் சேராதுங்க. நிச்சயமா அந்த மஹிந்திரா ரிசால்வ் பண்ணுவாங்கன்னு நம்புறேங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் ஆட்டோ நியூஸ் கன்டென்ட்க்கு நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.